ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடி காசில் நம்மெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி ரோஹிணி மாட்ட போகிறாங்கடா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் அது எப்படி இருந்தாலும் அது கனவாக தான் போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடுது. அவங்க ரோஹிணியோட வீட்டுக்கார் பழைய முன்னாள் கணவர் இருக்காங்களா, அவங்க அண்ணன் மூலயமா எல்லா உண்மையும் தெரிய வந்துடுதா. தெரிய வந்துட்டு ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துட்டு எப்படியே அவங்க அந்த இதில் போய்ட்டு உட்காந்துட்டு ரொம்ப மன கஷ்டத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சு இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை ஏமாற்றிட்டாலே அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டு ரொம்ப மனசை கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரா. சரி வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த மயக்கத்திலே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கதவெல்லாம் உடைக்கிறாங்க. பார்லர் நம்ம வெளிலவா எல்லாம் சொல்லிட்டு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, என்னடா என் ரோஹிணி இதை பற்றி சொல்லியிருக்கா, ரோஹிணி அந்த பேரே பித்தலாட்டம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கல்யாணி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னது வந்துட்டு அவங்களுக்கு ஒரே மாதிரி குழப்பமா போய், என்னடா கல்யாணின்னு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்றப்போ, எதுக்குடா என்ன கல்யாணின்னு உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியும்டா, கல்யாணி பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறாங்களே. இவர் மனோஜ் வந்துட்டு ரொம்ப குழப்பத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கான், ரோஹிணி இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் ஒன்றுமே புரியல. ரோஹிணிடா அதான் கல்யாணி, அவளுக்குள்ளே பேய் இருக்குது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. பேயா? ஆமாடா, இவளுக்குள்ளே கல்யாணி பேய் வந்து அப்பப்போ என்ன ஏதோ துன்புறுத்தனை போட்டு அடிக்கும் அப்படின்றாங்க. அது கல்யாணி பேயெல்லாம் கிடையாது, இந்த கல்யாணியை தான் வந்து உன்னை நேரடியாக அடிக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் முத்து சொல்கிறாங்களா. இங்கே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. என்னடா ஆச்சுடே, என்னடா உளர்ற அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்படியே ரோஹிணி வந்து மீனாவை பார்க்குறாங்க. எல்லா ஒன்றுமே சொல்லிட்டியாடி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதட்ட இதில் பார்த்துட்டு இருக்காங்களா. ஒரே இது குறிக்கும் அந்த இதில் பார்க்குறப்ப மீனா வந்துட்டு பார்க்குறாங்க. இவருக்கு எப்படி உண்மை தெரிஞ்சு, நான் எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இவ்வளோ சொல்லி போட்டு கொடுத்துட்டீங்களே மீனா அப்படின்ற மாதிரி ரோஹிணி நினைக்கிறாங்களா. என்னடா ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்பா இவ பேர் கல்யாணி இல்லைப்பா, இவ பேர் ரோஹிணி இல்லைப்பா, இவ பேர் கல்யாணி அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறப்போ, அப்பா இவ ஊர் எது தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களோட பொண்ணு தான்ப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருப்பா, அந்த பையனுக்கு அந்த அவங்களுக்கு 2 பேருக்குமே பிறந்த பையன் தான்ப்பா கிறிஷ் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறா. உண்மையா ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க. எம்மா அவள் பேர் ரோஹிணி இல்லைம்மா, அவள் பேர் கல்யாணின்னு கேளையம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சுற்றியும் என்ன முத்து சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறப்போ, ஐயோ பலகுரலே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி தான் அவங்கள காரில் ஏற்றிட்டு நான் வந்தேன். வந்து பார்த்தா இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏதோ ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தா அதில் தான் பார்த்தேன், இவன் கல்யாணம் ஆகி அந்த ஃபோட்டோ கூட நான் எடுத்து வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எல்லாத்துட்டையுமே காட்டுறாங்க. உடனே அண்ணாமலை, விஜயாலாம் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மனோஜ் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே பதட்டப்படுறாங்க. இது அப்படியே அண்ணாமலை பார்த்துட்டு, இவன் காட்டுறது உண்மையாம்மா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அங்கிள் அது வந்து அங்கிள் அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்களா. சொல்லுமா சொல்லு அப்படின்ற அண்ணாமலை அப்படியே கோவப்பட்டுட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துறாங்க. ஐயோ அப்பா அப்பா அப்பான்னு எல்லாருமே வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு, ஐயோ என் புருஷனை கொண்டுட்டியாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்களா. உடனே விஜயா வந்து அழுவ ஆரம்பிச்சுட்டு, என் புருஷனை கொண்டுட்டியாடி அப்படின்னு எவ்வளோ போய் தாண்டி சொல்லுவா நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இந்த மாதிரி பார்க்குறாங்க. டக்குன்னு அப்போ முத்து வந்து கண்ணதுட்டு, வேண்டாம் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி பார்க்குறாரு. அங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் போய் சொன்னால் இந்த மாதிரி நடக்குமே, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப இதாகிட்டு வீட்டுக்கு போகிறாங்களா. மீனா பார்த்துட்டு, எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்துருக்கீங்க, எதுக்கு இந்த போதையில் இவ்வளோ போதையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, எல்லா இடத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்படிங்கிறப்போ, இந்த விஷயம் எனக்கும் தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நடந்துருச்சுங்க, நம்ம தாங்க எப்படி இருந்தாலும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறப்போ, இல்லை மீனா இவ்வளோ தப்பு நடந்திருக்கு, நம்ம எப்படி இதை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைங்க நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், அந்த குடும்பத்தில் நான் இப்போதைக்கு ரோஹிணிக்கு வார்ன் பண்ணியிருக்கேன், 7 நாளுக்குள்ள நீ எல்லா உண்மையும் சொல்லலைன்னா நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கேங்க. அது 7 நாளில் அவள் சொல்கிறான்னு பார்ப்போம், இல்லாட்டி நாமளே எல்லா உண்மையும் சொல்லிடலாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சரிம்மே நான் பார்த்துக்கிறேன், நமக்கு இது ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்போம், இந்த கிறிஸ்டர் ரொம்ப நல்ல பையன் தாங்க, நம்ம அடாப்ட் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் ரோஹிணி எப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி மாமாவுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி, சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முத்து அவங்க மேலே கோவத்தோடு இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. எப்படி இவங்க 2 பேருமே சேர்ந்து ரோஹிணி அந்த வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க, நல்ல மருமகளாக வந்துட்டு கிறிஸ்டின் எப்படி ஏற்றுக்க வைக்க போகிறாங்க, இந்த குடும்பத்தில் எப்படி வந்து ரோஹிணி நல்லா வரப்போகிறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.